என்னவா போற? இன்ஜினியரா மயிராவ. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஸோ கைஸ், நம்ம சேனலில் வந்து பர்சனலைஸ்டு கோச்சிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் காண்டாக்ட் ஆக்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பர்சனலைஸ்ட் கோச்சிங் தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு டிஎம் பண்ணலாம். இன்னைக்கான டாப்பிக்கில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய டூல் வந்து நமக்கு நெட்வொர்க் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நெட்வொர்க் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா கர்வி எட்ஜை வந்து நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இந்த ஒரு டிராயிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, ஒரு 3Dயில் நமக்கு வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் ஆகுதா, அதாவது ஒரு கர்வ் ஷேப் வந்து நமக்கு கிடைக்குதா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பை ஒரு ஷீட்டாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் தான் இந்த நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கமாண்டு. ஓகேவா? ஸோ இது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணேன்னா அப்படின்னா ஒரு லைன் நான் வந்து ட்ரா பண்ணேன். அதாவது இப்படி நான் லைன் ட்ரா பண்ணேன். இந்த ஒரு லைனை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு மூலியமாக நான் வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ ஹோம் டேப்பில் 3 பாயிண்ட் ஆர்க் இருக்குது. ஸோ அது மூலயமா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு இப்படி வச்சு ட்ரா பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்து வியூ கிடைக்கல இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வியூவை நான் மாற்றுறேன். ஸோ இதில் ஃப்ரண்ட் வியூ அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் காமிக்குதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு நான் ட்ரா பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ணி எண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், வியூவை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டாப் வியூ வச்சுட்டு இப்போ நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது, நம்ம வந்து ட்ரா பண்ண மாதிரி கரெக்டாக அந்த லைன் வந்து நமக்கு பாயிண்ட் வந்து கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து வியூ எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு நான் மிரர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடு நான் அப்படி மிரர் பண்ணிக்கிறேன். ஸோ F8 ஆன் பண்ணிட்டு இந்த சைடு மிரர் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் வந்து மிரர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ மேலே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இங்கேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேப் கிடைச்சதா? ஸோ இந்த ஒரு ஷேப்பை தான் நம்ம வந்து நெட்வொர்க் சர்ஃபேஸாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸில் நெட்வொர்க் சர்ஃபேஸ் அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்குது, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் நான் வந்து எதை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கர்வ் ரேடியஸ் இருக்குல்ல, இந்த கர்வ் எட்ஜ் இருக்குல்ல, இந்த கர்வ் ஸ்கெட்ச் நமக்கு இருக்கா? ஸோ இந்த ஸ்கெட்சை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டைரக்ஷனாக கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் டைரக்ஷன் கேட்கும். அதாவது பேத்து எந்த டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு கேட்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த நமக்கு கர்வ் தான் நமக்கு என்ன ஆகணும், இந்த லைனில் நமக்கு, அதாவது இந்த டைரக்ஷனில் நமக்கு கனெக்ட் ஆகணும். அப்போ ஃபஸ்ட்லேருந்து, அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட்டு அப்புறம் எண்டு பாயிண்ட் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கர்வு செகண்ட் கர்வை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதோட டேரெக்ஷனை கொடுக்குறோம். ஏதாவது 2 டேரெக்ஷன் கொடுத்தாகணும். ஓகேவா? ஸோ 2 டேரெக்ஷன் நான் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து நமக்கு கிடைக்குதா? ஸோ இந்த மாதிரி நம்ம லைனை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நெட்வொர்க் சர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா பிளானர் அப்படின்ற ஒரு டூல். ஓகேவா? அந்த பிளானர் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு டூல் என்ன அப்படின்னா நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஒரு ஸ்கெட்சை நமக்கு வந்து என்னவா மாற்றும் அப்படின்னா ஒரு ஷீட்டு போல் மாற்றும். அதாவது நம்ம வந்து ரீஜன் கமாண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சேம் ஆஸ் அதே மாதிரியே யூஸ் ஆகிறது தான் அந்த பிளானர் சர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு கமாண்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கோட ஸ்கெட்ச் என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ட்ராவும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி நமக்கு என்ன ஷீட்டு தேவையோ அந்த ஷீட்டை நம்ம ட்ராவும் பண்ணிக்கலாம். அதே போலவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் நமக்கு என்னவா மாறும்னு சொன்னேன், ஷீட்டாக மாறும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே போலவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை எப்படி ஷீட்டாக மாற்றுறது அப்படின்னா
கீழே இந்த கமெண்ட்குள்ளே வந்ததுனே நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்ன்ற செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து ஒரு ஷீட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் அந்த பிளானர் சர்ஃபேஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த ஷீட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது எந்த ஷேப்னாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கெட்ச் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்கெட்சாக இருக்கணும். ஓகேவா, அதாவது எல்லாமே ஒரு ஜாயிண்ட் ஸ்கெட்சாக இருக்கணும். இப்போ நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியுது, ஒரே ஸ்கெட்சாக இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஜாயின் ஆகி இருக்கணும் எல்லா லைனுமே. ஸோ நீங்கள் கர்வ் எப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், ஆனால் அது எப்படி இருக்கணும், ஜாயிண்ட் ஆகி இருக்கணும். ஸோ ஜாயிண்ட் ஆகியிருந்தால் மட்டுமே இந்த பிளானர் சர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா லாஃப்ட் தான். ஓகேவா, ஸோ இந்த லாஃப்ட் சர்ஃபேஸ் அப்படின்றது நமக்கு சாலிடில் நமக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி செமஸ் நமக்கு இதுலேயும் வந்து யூஸ் ஆகும். ஸோ லாஃப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம். லாஃப்ட்டுக்கு நமக்கு 2 ஆப்ஜெக்ட் தேவை. அதாவது ஒன்று டாப் டு பாட்டம் தேவை, இல்லைனா ஃப்ரண்ட் டு பேக்கு தேவை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்சு தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேன்ட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் இருக்குது, அப்புறம் பேக் இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் எனக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷீட்டு போல் எனக்கு ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காக லாஃப்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஃப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 சர்ஃபேஸையும் அதாவது அந்த 2 ஸ்கெட்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து இந்த லாஃப்ட் சர்ஃபேஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ரூல் தான், யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்வீப். ஸோ ஸ்வீப் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு அதாவது ஸ்வீப் அப்படின்றது என்னது, ஒரு டைரெக்ஷனில் நம்ம வரையக்கூடிய அந்த ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம கொடுத்த டைரெக்ஷன் ஏற்ற மாதிரி போகிறது தான். அதாவது அந்த ஒரு ஃப்ளோலேயே நமக்கு போகிறது தான் ஸ்வீப் அப்படின்ற ஒரு கமாண்டோட யூசேஜ். ஓகேவா, ஸோ ஸ்வீப் அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்வீப்புக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட்டு இந்த சர்க்கிள் தான். இந்த சர்க்கிள் தான் என்ன ஆகணும், இந்த பேத்தில் நமக்கு ட்ராவல் ஆகணும். ஓகேவா, ஸோ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நமக்கு பேத்து கேட்கும். இங்கே பார்த்தீங்களா கமெண்ட் பாரில், ஸோ பேத் அப்படி கேட்குதா. ஸோ பேத்துன்றது நமக்கு என்னது, இதுதான் நம்மளோட பேத்து. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்வீப் யூஸ் பண்ணணும். இது முழுக்க சர்ஃபேஸ் அப்படின்றனால உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும். எந்த ஒரு திக்னஸும் இல்லாமல் ஒரு தின் ஷீட்டாக நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் தான். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்றது சேமஸ் நமக்கு வந்து ஹோமில் சாலிடில் நமக்கு எப்படி யூஸ் ஆகுமோ ஸோ அதே மாதிரி தான் நமக்கு சேமஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரூடுக்கும் நமக்கு என்ன தேவை, ஒரு ஃபுல்லான ஒரு ஸ்கெட்ச் தேவை. அதாவது ஃபுல்லானதுன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கெட்ச் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸான ஒரு ஸ்கெட்ச் இருந்தால் மட்டுமே நமக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் ஆகும். ஏன் ப்ரோ லைன்லலாம் நமக்கு யூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லைன்லேயும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்றது நமக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்த முடியும். ஓகேவா, நம்ம அதிகமாக யூசேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம இதை ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறதே நமக்கு நல்லது. ஓகேவா, ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எது நமக்கு ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ண போகிறீங்க. ஸோ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஹைட் கேட்கும். அந்த ஹைட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ரூல் என்ன அப்படின்னா ரிவால்வ் சர்ஃபேஸ். ஸோ ரிவால்வ் அப்படின்றது என்னது, ஒரு ஆக்சிஸை வச்சு நமக்கு 360 டிகிரியில் ஏதாவது ஒரு டிகிரி நமக்கு தேவைப்பட்ட டிகிரிக்கு அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகுது, ஒரு சாலிடாவோ இல்லை சர்ஃபேஸாகவோ மாற்றக்கூடியது தான் இந்த ரிவால்வ் அப்படின்ற ஒன்று. ஓகேவா, ஸோ அதாவது நமக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. இப்போ வந்து ஒரு டயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டயர் இருக்குது அப்படின்னா அது நமக்கு ரவுண்டட் ஷேப்பில் இருக்குது. அது மேலே வந்து நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பைக் வந்து அலாயின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நமக்கு ஸ்போக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு வீலில் வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஸ்போக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்போக்ஸ் நமக்கு ரவுண்டாக சுற்றிலும் வருது. அந்த சுற்றிலும் வரத்துக்கு நமக்கு ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 360 டிகிரி ரொட்டேட் ஆகுமா. ஸோ 2Dயில் கூட பார்த்தோம் அரே அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதே போலவே நமக்கு சுற்றிலும் சாலிடாவோ இல்லை சர்ஃபேஸாவோ நமக்கு வந்து வரக்கூடிய டூல் தான் இந்த ரிவால்வ் அப்படின்ற ஒரு டூல். ஓகேவா, ஓகே. ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக உள்ளது. இது ஒரு ஆக்சிஸ்.
ஓகே. ஸோ இந்த ரிவால்வ் அப்படின்ற கமாண்ட வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவால்விங் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதான் நமக்கு ரிவால்வ் ஆகிற ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே என்ன கேட்கும், ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது இல்லையா? அதாவது அந்த ஆக்சிஸோட ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இங்கே வரையும் பாயிண்ட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்னை மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே கமெண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி நமக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கிரியேட் ஆகும். அதாவது உள்ளே நமக்கு ஹாலோவாகவும், நமக்கு இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகி, நமக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்குற டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும் ரிவால்வ் அப்படின்ற ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் கூட நம்ம வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டைட்டில் பிளாக் அப்படின்னா வந்து எப்படின்னு சொல்லுங்கள், சிவில் சம்மந்தமாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் வந்து நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தயாளன். தேங்க்யூ.